கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா முதன்முறையா நேத்து தான் வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த பிரச்சனைக்கு அப்புறமா தமிழக வெற்றி கழகத்தினர் எந்த தேர்தல் பணிகள்லையுமே ஈடுபடாம தான் இருந்தாங்க. இப்போதான் மறுபடியுமே அந்த பிரச்சனைக்கு அப்புறமா முதன்முறையா பொதுக்குழு கூட்டத்தை கூட்டினாங்க. இது நிறைய பேருக்கு கொஞ்சம் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா அதிமுகவினருக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமி தலையில பெரிய இடியே விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதிமுக கூட கண்டிப்பா தேவக கூட்டணி அமைக்கும் அப்படின்ற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு வந்தாரு. ஆனா முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொதுக்குழு கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. இதுதான் இப்ப கொஞ்சம் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் அரசியல் பணிகள்ல ஈடுபடாம தான் இருந்தாரு. ஏன்னா அந்த சம்பவம் ஒரு பெரிய பிரச்சனையா மாறிச்சு. அது மட்டும் இல்லாம விஜய்க்கு பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. ரொம்பவே பெரிய இடியா விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பிரச்சனைக்கு அப்புறமா விஜய்க்கு எதிராக அரசியல் கட்சி தலைவர்கள் நிறைய பேசினாங்க. ஆனா அதே நேரத்துல பொதுமக்களோட ஆதரவு விஜய்க்கு அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருமே விஜய்க்கு ஆதரவா தான் பேசி இருந்தாங்க. அதாவது விஜய் மேல தப்பு கிடையாது, இது ஒரு விபத்து அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பேசி இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் அதுக்கப்புறமா ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அதாவது பொதுமக்கள் என்ன நம்புறதுக்கு ரொம்பவே சந்தோஷம். அதாவது தமிழக வெற்றி கழகம் யாரு, விஜய் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு தெரியும். இதனால இந்த விஷயத்துல இருந்து அரசியல் ஆதாயம் யாருமே தேடாதீங்க. யாராவது தண்டிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பொதுமக்களை தண்டிக்காதீங்க, என்னோட ஆதரவாளர்களை தண்டிக்காதீங்க, அப்படின்னா என்னையே தண்டிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி விஜய் வீடியோ வெளியிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் எப்போ சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு, பிரச்சாரத்துக்கு வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் சுற்றுப்பயணம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா காவல்துறை அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு குற்றச்சாட்டு வச்சாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் விஜய் ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு. அதுல என்னன்னா நவம்பர் 5ஆம் தேதி என்னோட தலைமையில சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த வகையில நேத்து தமிழக வெற்றி கழகத்தோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. இதுல கட்சி நிர்வாகிகள், ஆலோசகர்கள் இது நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுல விஜய் வழக்கம் போல பேச ஆரம்பிச்சாரு. அதுல எப்பவும் போலதான் சொல்லியிருந்தாரு, என் நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய தோழர்கள், தோழிகள், பொதுமக்கள் எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி அவரோட ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் நம்ம அமைதி காத்தது அதாவது நமக்கு ஏற்பட்ட பிரச்சனை காரணமா, நமக்கு ஏற்பட்ட இழப்பு காரணமா நம்ம அமைதி காக்க வேண்டிய சூழல் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருந்தாரு. அதாவது எந்த ஒரு கட்சிக்குமே இவ்வளவு ஒரு கட்டுப்பாடுகளை கொடுக்க மாட்டாங்க, பட் ஆனா நம்மளோட கட்சிக்கு மட்டும்தான் இவ்வளோ கட்டுப்பாடுகள், அது மட்டும் இல்லாம நிறைய விதிமுறைகள் நமக்கு மட்டும்தான் விதிக்கிறாங்க. இது வேணும்னே பண்றாங்க, நம்மளுடைய கட்சி வளரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய வேலைகளை ஆளும் அரசும் பண்றாங்க, மற்ற கட்சியினருமே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரு. அது மட்டும் இல்லாம முதலமைச்சருக்கு எதிராக நிறைய கேள்விகளை எழுப்பி இருந்தாரு. அதாவது நீதிமன்றம் சொன்ன மாதிரி நிறைய கேள்விகளை முதலமைச்சரை பார்த்து அவர் கேட்டாரு. இப்படி ஒரு 50 வருஷமா பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்தவங்க ஒரு முதல்வர் அவர்கள் சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு வடிகட்டின பொய், சப்பை கட்டுன்னு நான் சொல்லல, உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பொதுக்குழு கூட்டத்துல நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதுல குறிப்பா ஒண்ணு என்ன அப்படின்னா, வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி தலைவர் தான் முதல்வர் வேட்பாளர், அதாவது விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதே நேரத்துல 2026 சட்டமன்ற தேர்தல்ல விஜய் தலைமையில தான் நாம சந்திக்க போறோம். அது மட்டும் இல்லாம கூட்டணி பத்தி தலைவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் கடைசியானது அப்படின்ற மாதிரியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதை பார்த்த ரசிகர்கள், அதாவது விஜயோட ஆதரவாளர்கள் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த ஒரு விஷயம் தான் இப்போ அதிமுகவுக்கு பெரிய இடியா விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமாவே எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், அதிமுகவினரா இருக்கட்டும், இது இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க.
என்னன்னா ஒரு சில பேர் வந்துட்டு அந்த சம்பவத்துக்கு காரணம் விஜய் தான், அவரை பத்தி நிறைய பேர் வந்து வசப்பாடினாங்க. ஆனா வந்துட்டு அவருக்கு சப்போர்ட்டா வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி தான் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதாவது இது வந்து விஜய் மேல தப்பே கிடையாது, நீங்க வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை முன்கூட்டியே நிறைய கொடுத்திருக்கணும், அது மட்டும் இல்லாம விதிமுறைகளை நீங்களுமே முறையா பின்பற்றி இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவருமே ஆளும் கட்சியை மட்டும்தான் குறை சொல்லிட்டே வந்தார் எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்துட்டு அவரோட கொள்கை எதிரிகள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டவட்டமா சொல்லிட்டாரு. இவங்க கூட எல்லாம் கண்டிப்பா நம்ம கூட்டணி வைக்கவே மாட்டோம் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லிட்டாரு. பட் ஆனா அதிமுக தரப்புல இருந்துட்டு விஜய் கிட்ட வந்துட்டு கூட்டணிக்கு வந்து பேசப்பட்டுச்சு. ஒரு நேரத்துல வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து விஜய்க்கு போன் பண்ணி பேசி இருக்காரு. அப்போ வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டு கூட்டணிக்கு இணைஞ்சுக்கிட்ட மாதிரி வந்துட்டு அவர் வந்து பேசினாரு. பட் ஆனா அதுக்கு வந்து செவி சாய்க்கல விஜய். என்ன அப்படின்னா, எனக்கு வேலை இருக்கு, எனக்கு பரப்புரை இருக்கு, நான் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு விஜய் சொல்லிட்டாரு. பட் இன்னொன்னு சொல்ல போனோம் அப்படின்னா, பாஜகவுமே வந்துட்டு விஜய்க்கு தான் ஆதரவா பேசியிருந்தாங்க. இதனால வந்து பாஜகவுமே வந்துட்டு விஜயை வந்து கூட்டணிக்கு இழுக்கிறாங்க அப்படின்றது தெளிவா தெரிஞ்சிச்சு. ஆனா விஜய் வந்து முதலையே பாஜக வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. அதனால வந்து கண்டிப்பா வந்து சேர மாட்டாரு. சேர்ந்தா வந்து அவரோட ரசிகர்களுமே கொஞ்சம் அதிருப்தி அடைஞ்சிருப்பாங்க. அதனால வந்துட்டு பாஜக கூடயும் வந்துட்டு நம்மளுடைய விஜய் வந்து கூட்டணி அமைக்கல. ஆனா இது போதாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையிலுமே வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு விஜய்க்கு ஆதரவா தான் குரல் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, கரூர் சம்பவத்துல இறந்தவங்களோட உடல்களுக்கு வந்து ஒரே நேரத்துல, அதாவது ஒரே இரவுல வந்துட்டு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டுச்சு. எதுக்காக அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு. என்னன்னா, கள்ளக்குறிச்சியில வந்துட்டு சாராயம் குடிச்சு நிறைய பேர் இறந்தாங்க. பட் அங்கெல்லாம் போகாத முதலமைச்சர் வந்துட்டு ஏன் உடனடியா கரூர் சம்பவத்துல வந்து ஆக்ஷன் எடுத்தாரு, இதெல்லாம் வந்து நல்லாவே இல்லை, அது வந்து சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு விஜய்க்கு ஆதரவா தான் சட்டசபையிலுமே குரல் கொடுத்தாரு. இதனால தெளிவாவே தெரிஞ்சிச்சு. இன்னொன்னு சொல்ல போனா, குறிப்பா குமாரபாளையத்தில் இருந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசினாரு. அப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை வந்துட்டு நிறைய பேர் அசைச்சாங்க. அதனால வந்து என்ன சொன்னாருன்னா, கொடி பறக்குதா, இதனால இப்பவே பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு. அதாவது விஜய் வந்து கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாரு, 2 பேரும் கூட்டணி வைக்க போறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லியிருந்தாரு. பட் ஆனா இவர் வந்து இப்படி நினைக்கிறீங்களா, நான் இங்க வைக்கிறேன் ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்குழு கூட்டத்துல வந்து முதல்வர் வேட்பாளர் வந்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டாங்க. இதனால வந்து ரொம்பவே அதிருப்தியில இருக்காரு நம்ம எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா கூட்டணி வந்தா கண்டிப்பா 2026 தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவை பொறுத்த வரைக்கும். பட் அப்படி இருக்கும்போது இப்ப வந்து முதல்வர் வேட்பாளர் வந்து தேவைக்கையில் இருக்கக்கூடிய விஜய். ஒருவேளை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கூட தேவைக்கா வந்துட்டு கூட்டணி அமைச்சா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர். பட் ஆனா நம்மளோட எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த பதவியை யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அதிமுகவில் நடந்த விஷயங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதாவது ஓபிஎஸ் கிட்ட இருந்து நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமிக்கு தான் முதல்வர் பதவி வந்து கைமாறுச்சு. பட் அதற்கு ஆதரவா இருந்தவங்க சசிகலா, டிடிவி தினகரன். பட் இப்ப யாருமே வந்துட்டு அதிமுகவில் இல்லை, எல்லாருமே விலகிட்டாங்கன்னு சொல்லலாம். பட் ஒதுக்கிட்டார் அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கும்போது வந்து விஜய் தலைமையில வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு தேர்தலை சந்திப்பாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் முதல்வர் வேட்பாளர். இன்னொன்னு என்னன்னா, பாஜக அதிமுக ரெண்டுமே கூட்டணி இருக்கும் போது ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. என்ன அப்படின்னா, பாஜக எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் கடைசியா இருக்கும், பாஜக யார் வந்துட்டு முதல்வர் வேட்பாளரா அறிவிப்பாங்களோ அவங்க தான் வேட்பாளர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க சொன்னாங்க. இதை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து திட்டவட்டமா மறுத்துட்டாரு. என்ன அப்படின்னா, கூட்டணி அவங்க கூட தான், பட் வந்து முதல்வர் வேட்பாளர் நான் தான், என் தலைமையில தான் எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லிட்டாரு. இப்படி இருக்கும்போது வந்துட்டு விஜய் தலைமையில தான் நாங்க வந்து தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு 2026 சட்டமன்ற தேர்தலை வந்து சந்திப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் இது வந்து கொஞ்சம் அதிமுகவுக்கு மட்டுமில்லை, எடப்பாடி பழனிசாமிக்குமே பெரிய இடியா விழுந்திருக்கு. பட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதே நேரத்தில் வந்துட்டு கூட்டணி பத்தியுமே விஜய் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் கடைசியானது அப்படின்ற மாதிரியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதனால ஒருவேளை யாரு கூட இவங்க கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. இன்னொன்னு சொல்லப்போனா, விஜய் வந்து கூட்டத்தில் வந்து இன்னொன்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, கண்டிப்பா 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் மட்டும்தான் போட்டி, வேற எந்த கட்சிகளுக்குமே கிடையாது, இந்த 2 கட்சிகளுக்கு மட்டும்தான் போட்டி. அதுல கண்டிப்பா வந்து 2026 தமிழக வெற்றி கழகம் 100% வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு.
நமக்கு வந்திருக்கிற இந்த இடையூறு வெறும் டெம்பரவரி மட்டும்தான். எல்லாத்தையும் தகர்த்தெறிவோம், மக்களோட கை கோர்த்து நிற்போம், மக்களோட களத்துல போய் நிற்போம். நம்ம பயணத்துல தடம் மாறவே மாட்டோம். இப்பவும் சொல்றேன், 2026ல 2 பேருக்கு நடுவுலதான் போட்டியே. ஒண்ணு, இன்னொன்னு, இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாறப்போகுது. 100% வெற்றி நமக்கு. வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம், கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமி மறுபடியுமே விஜய் கூட பேசி கூட்டணிக்கு அழைப்பு விடுப்பாரா? அப்படி இல்லை அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட முதல்வர் வேட்பாளர் விஜய் தலைமையில 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பாரா? கண்டிப்பா சந்திக்க மாட்டாரு. ஒருவேளை பேச்சு அடிபடுமா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.